முக்கியமாக இந்த திவ்யதேசத்தை திருமங்கை ஆழ்வார் மங்களாசாசனம் பண்ணுறார். திருமங்கை ஆழ்வாருக்கு இங்கே மங்களாசாசனம் பண்ணும்போது நாய்க்கா பாவம். பெரிய திருமொழி அப்படின்ற திவ்ய பிரபந்தத்தில் 2ஆம் பத்தில் 7ஆம் பதிகம் திரு இடவெந்தை. அந்த திவ்யதேசத்தில் திவளும் வெண்மதி போல் திருமுகத்தறிவை செழுங்கடல் அமுதினில் பிறந்த அவளும் நின்னாகத் திருப்பதும் அறிந்தும் ஆகிலும் ஆசை விடாலால் குவலையங்கண்ணி கொல்லியம்பாவை சொல்லி நின்றால் நயந்திருந்த இவளை உன்மனத்தால் எண்ணிணைந்திருந்தாய் இடவெந்தை எந்தை பிரானே அப்படின்ட்டு தான் கூட பெருமாள் கலந்து பழகலன்னு ஒரே ஊடல் கொள்றாங்க. அங்கேயும் நாயிகா பாவம். அப்படியா உம கூட கலந்து பழகிறதுக்குனே ஒரு திவ்யதேசம் வச்சுருக்கோம் அப்படின்னு இடவெந்தை பெருமாளே வராகமூர்த்தியே திருமங்கை ஆழ்வாரை இங்கே ஆஷின் வந்து 8 கையோட சேவை கொடுத்து அவரோட கலந்து பழகிறா மாதிரி இந்த திவ்யதேசத்தில் பாசுரம் அமைஞ்சிருக்கும். இந்த திவ்யதேசம் பாசுரம் எப்படி இருக்குன்னா, ஒவ்வொரு பாசுரத்துலேயும் திருமங்கை ஆழ்வார் இவர் யாருன்னு கேட்குறா மாதிரியும் ஒவ்வொரு அடையாளங்களாக சொல்லி கேட்குறார். அதுக்கு பெருமாள் தானே மறுமொழியா நான் தான் அட்டபயகரத்தேன் உம்மை கை கொள்றதுக்காக இந்த திவ்யதேசத்துக்கு வந்திருக்கேன் அப்படின்னு மறுமொழி சொல்கிறா மாதிரி அமைஞ்சிருக்கும். உதாரணத்துக்கு திரிபுரம் முன் நெறித்தானும் மத்தை மலர்மிசை மேல் அயனும் வியப்ப முறிதிரைமா கடல் போல் முழங்கி மூவுலகும் முறையால் வணங்க எரியன கேசர வாழையுத்தோடு இரணியனாகும் 2 கூறா அறிவுருவாம் இவர் ஆர்கொல் என்ன அட்டபயகரத்தேன் என்னாரே. ஒவ்வொரு அவதாரமாக சொல்கிறார். முதல்ல அறிவுருவாம் நரசிம்மர் போன்று இருக்கக்கூடிய இவர் யாருன்னு கேட்குறார் திருமங்கை ஆழ்வார். அதுக்கு பெருமாளே மறுமொழியாக நான் தான் அட்டபயகரத்தேன் உம்மை கை கொள்றதுக்காக இங்கே வந்திருக்கேன்னு மறுமொழி சொல்கிற மாதிரி அமைஞ்சிருக்கும். மாதிரி 2 ஆழ்வாருமே ரொம்ப ஆச்சரியமான இந்த பெருமாளை அன்வைக்கக்கூடிய சன்னிவேஷம். இந்த திவ்யதேசத்தில் மேலும் வராக இப்போ தான் சொன்னோம் திரு இடவந்தை பெருமாளே இங்கே ஆஷின் வந்தார் அப்படின்ட்டு. அதனால் இங்கே பிரதானமாக ஆதிவராக கஷேத்திரமாக இருக்கிறதுனால இது வராக பெருமாள் இங்கே பிரதானமாக ஏழியிருக்கார். இந்த வராகர் எப்படி ஏழிருப்பார்னா, பூமி பிராட்டியை ஆலிங்கனம் பண்ணிண்டு பூமி பிராட்டியோட திருவடியை தான் திருக்கைகளால் பத்திண்டு வராக சர்மஸ்லோகோபதேசிக்கிற மாதிரி அந்த பாவத்தில் ஏழிருப்பார். அவரோட திருவடியில் ஆதிசேஷன் சேஷபத்னி சேஷ தம்பதிகள் வராகரோட திருவடியை தாங்கின்னு இருப்பாள். ரொம்ப ஆச்சரியமான சேவை கொடுக்கக்கூடிய ஒரு இடம்.